வணக்கம் மக்களே! மணிநாடு சேனல் உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசத்தோட கடைசி வாரம். கடைசி வாரத்துல மண்டே நாள் தொடங்கியிருக்கு. இன்னைக்கோட மார்க்கெட் நிலவரம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ், கீ இண்டெக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 0.57% இன்கிரீஸ் ஆகி 148 பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 25,939 பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஆல் டைம் ஹை வந்து செட் பண்ணியிருக்குது. ஹை பார்த்தீங்கன்னா 25,956 பாயிண்ட் வரைக்கும் அப் ஆகி போயிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இண்டெக்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்திருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இன்னைக்கு இது கன்சிக்யூட்டிவா ஒரு 2வது நாளா வந்து இன்னைக்குமே அப் ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1.62% வந்து அப் ஆயிருக்குது. இதோட க்ளோசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 76,707 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து அது க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மிட் கேப் 150. இந்த நிஃப்டி மிட் கேப் 150ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 0.75% வந்து அப் ஆகி 167 பாயிண்ட் வந்து பிளஸ் ஆயிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து 22,423 அப்படிங்கிற ஒரு இதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு க்ளோசிங் ஆயிருக்கிறது வந்து 18,223 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுவுமே கூட ஒரு 188 பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்குது. இது வந்து பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா 0.86%. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஃபைனல் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேஸ்ல வந்து போயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 212 பாயிண்ட் வந்து பிளஸ் ஆகி 0.83% வந்து அப் ஆயிருக்குது. இது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 25,804 பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓவரால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கன்சிக்யூட்டிவா 2 நாள் வந்து கிரீன்ல காமிச்சிருக்குது. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலா ஒரு புல் ரன் மாதிரி தான். எஃப்ஐஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா நிப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ரெண்டுமே வந்து தொடர்ந்து 3வது நாளா வந்து இன்னைக்கு வந்து அப்பா இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து ஒரு 165 பாயிண்ட் அப்பா இருக்குது. பிளஸ் வந்து சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 384 பாயிண்ட் வந்து அப்பா இருக்குது. இது பீக் எல்லாம் ரெண்டுமே வந்து ரெண்டு இண்டெக்ஸ்மே பிஎஸ்சியோடதும் சரி என்எஸ்சியோடதும் சரி ரெண்டுமே இன்னைக்கு வந்து பீக் ஆயிருக்குது. மோஸ்ட்லி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்யு பேங்க் இண்டெக்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பிஎஸ்பி அண்ட் கனரா பேங்க், இந்த வந்து பிஎஸ்யு பேங்க்ல இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா நிப்டி ஆட்டோ, ரியாலிட்டி, கன்சூமர் டியூரபிலிட்டிஸ் வந்து ஆயில் அண்ட் கேஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 1 to 2% வந்து சர்ஜ் ஆயிருக்குது. அதே மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் வந்து 1.12 to 0.8% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்டேஜில் புல் ரன்ல இருக்குங்கிறது காட்டுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் புல் ரன்ல இருக்குது. மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீக்ல நியர்லி ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து ஐபிஓல லிஸ்ட் ஆக போகுது. நம்ம மேஜரா அதுல இருக்கக்கூடிய 2 ஸ்டாக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஏன்னா இந்த 2 ஸ்டாக்ஸ் வந்து 150 கோடிக்கு மேல ஐபிஓல லிஸ்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மேன்பா பினான்ஸ். இது பாத்தீங்கன்னா 150 கோடிக்கு வந்து ஐபிஓ வந்து போட்டிருக்காங்க. இது ஓபன் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 23ஆம் தேதி இன்னைக்கு ஓபன் ஆயிருக்குது. இது வந்து 114 ரூபாயில இருந்து 120 ரூபாய் வரைக்கும் வந்து லிஸ்ட் ஆகலாம் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இது மினிமம் அப்ளை பண்ற காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15,000. ரீட்டைலர்ஸ் வந்து 15,000 மினிமமா ஒரு லாட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்ச். இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா காப்பர் டியூப்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளது அலுமினியம் காப்பர் டியூப்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுது. ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 342 கோடி வந்து கலெக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 1.55 crores வந்து ஷேர்ஸ் வந்து செல் பண்றது மூலமா 342 கோடிஸ் வந்து எடுக்கலாங்கிறது ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு ஷேர் வந்து 209 ரூபாயில இருந்து 220 ரூபாய் வரைக்கும் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இது என்னைக்கு ஓபன் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி ஓபன் ஆகுது. பிளஸ் வந்து 27ஆம் தேதி இந்த ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆயிரும். இதே மாதிரி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு 8 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து மைனர், எல்லாமே வந்து ஒரு 25 கோடி 30 கோடி இந்த மாதிரி லிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பாத்தீங்கன்னா ஒரு QIP வந்து அது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 5,000 இருந்து 7,500 கோடி வந்து கலெக்ட் பண்றதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா PSU பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்க்ளூடிங் SBI, பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் கனரா பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதோட சேர்ந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3% அப் ஆகி இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 111 ரூபா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்
பாசிபிலிட்டிஸ்ல வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த QIP வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த QIPல வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பிளேஸ்மெண்ட். அவங்க தான், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் காரங்க பிளஸ் வந்து பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிறவங்க, லைஃப் இன்சூரன்ஸ், LIC இவங்க மாதிரி ஆளுங்க மட்டும் தான் இந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது மேக்ஸிமம் வந்து இந்த குவார்டருக்குள்ள வந்து நடந்து முடியறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா NTPC பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இவங்க வந்து தெர்மல் பவர் நமக்கு ஜெனரேட் பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2030க்குள்ள வந்து 60 கிகாவாட் ஜெனரேட் பண்றதுக்கு ரினியூவபிள் எனர்ஜி மூலமா பவர் ஜெனரேட் கோல் செட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா NTPC கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு IPO வந்து லிஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த IPO வந்து லிஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். இதோட அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 10,000 கோடி இது மூலமா திரட்டுறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 24 கிகாவாட் பவர் ஜெனரேஷன் வந்து ஒரு பைப் லைன்ல வச்சிருக்காங்க. அதாவது அடுத்த ரெடி கண்டிஷன்ல இருக்குது. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2032க்குள்ள இவங்க வந்து இந்த 60 கிகாவாட்ங்கிற ஒரு இதுக்குள்ள போறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. NTPCயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலி கொடுத்திருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா இதோட PE ரேஷியோ எல்லாம் பர்ஃபெக்ட்டா தான் இருக்குது. இதை நம்ம கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், லாங் டேர்முக்கு பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரேலி கொடுத்திருக்குது. 1.4 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ்ல ஒரு ₹4 அப்பா இருக்குது. இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அப்படி பாத்தீங்க அப்படின்னா BHCL பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு 6,100 கோடிக்கான ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்குது. அதாவது தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் 3 அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சிருக்குது. இதனால BHCL வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்திருக்குது. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்முக்கான ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்றது வந்து இதனால ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு ஏதோ நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் வந்து அவங்களோட பிக்ஸ்டு டெபாசிட் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இப்ப வந்து எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் வந்து பேங்க்ல வந்து ஒரு FDO ஆடியோ போடுறதோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருச்சு. மேக்ஸிமம் எல்லாரும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP பண்றதுக்கு தான் எல்லாரும் பாக்குறாங்க. இதனால பேங்க்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சேவிங்ஸா இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹை பண்ணிருக்காங்க. இது வந்து அட்ராக்டிவா இருக்குது. பிக்ஸ்டு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கு வந்து மோர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து பிக்ஸ்டு டெபாசிட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பாத்தீங்கன்னா மெயினா ஒரு 5 பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க், அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கர்நாடகா பேங்க், பிளஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே ஒரு 0.5% வந்து எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே ஒரு 0.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7 to 14 டேஸ் இருக்கக்கூடிய இந்த 3.5ங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து 0.5% வந்து 0.5 to 0.25% வந்து எல்லாத்துலயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. லாங் டேர்ம்லயும் சரி, ஷார்ட் டேர்ம்லயும் சரி. இன்னைக்கு இதோட நம்ம வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.